யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14வது அதிகாரம், அதில் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட 2-3 படிங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கு இந்த வாரத்தில் ஆண்டவர் எப்படி வார்த்தை கொடுத்திருக்கிறார்னா, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக என்ன செய்ய போறேன், ஆயத்தம் பண்ண போகிறேன் சொல்கிறார். யார்கிட்ட சொல்றாங்கன்னா, சீசரோட. அவர் எடுத்துக்கொள்ள முந்தையே இந்த வார்த்தை சொல்லுகிறார். சீசரோட இப்போ நம்ம சொல்லலையா, மே ஒன்று வர முந்தி கூட ஆண்டவர் வருக, அப்படி கூட நம்மளுக்கு விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. நான் வீட்டில் சொல்லுது உண்டு, 2 பிள்ளைகளுக்கு என்ன செய்யும், திருமணம் முடிய போகுது. ஆனால் 3வது பிள்ளை திருமணத்துக்கு முந்தைய ஆண்டவர் வந்துட்டா, அதுக்கு எதுக்கு நம்ம பாரம், ஒரு விசுவாசம். அல்லேலூயா. அப்போ இந்த 1ஆம் தேதிக்குள்ள நம்ம நினைக்கும் செபிக்கிறோம், மே 1, 2, 3, அதுக்கு முன்னாடி கூட அவர் வருக வரலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட விசுவாசம் வேணும். எப்போதும் நம்ம ஆயத்தமாகணும். ஆமென். பாருங்க, அவர் சொல்லு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்கிறார். அப்படி இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஆனா ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் என்ன செய்ய போறேன், ஆயத்தம் பண்ணபடி சீசருடைய சொன்னார். இப்போ ஒவ்வொரு பரிசுத்தவானோடையும் உங்களோடையும் அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். எப்படி சொல்லுகிறார், நான் வரப்போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆயத்தமாவுங்க. சபை சுத்திகரிக்கப்படணும். மணவாட்டி சபை அது சுத்திகரிக்கப்படணும். நான் சுத்திகரிக்கப்படணும். என் பிள்ளைகள் சுத்திகரிக்கப்படணும். என் சபை மக்கள் சுத்திகரிக்கப்பட வேணும். அந்த நரகத்துக்கு பெயரக்கூடாது ஆண்டவரே. என் கண்கள் காணக்கூடாது ஆண்டவரே. இந்த கிராமம் பரலோகம் போகணுமே, இந்த ஊர் பரலோகம் போகணுமே. அந்த இடத்துல கேட்பீரே, பாரு, உன் ஊரை சுற்றி இருக்க ஆத்மாவை பாரு, உன் பக்கத்து வீட்டை பாரு, உன் ஊரை பாரு. நீ அந்த இடத்துல தானே இருந்தா, நீ ஒரு தெபராளா இருந்தியே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட அவர் கேட்பார். அல்லேலூயா. அதுக்காக தான் அல்லேலூயா நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய பாதத்தில் காத்திருக்கிறோம். 3 வேளை செபித்து கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தில் 3 வேளை இந்த கிராமத்துக்காக, இந்த ஊருக்காக, நம்ம சபை மக்களுக்காக கைவிடப்பட்டிருக்கூடாது, நரகத்துக்கு பெயரக்கூடாது. என் அப்பா அங்கே ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். நம்ம பூலோகத்தில் சுத்திகரிக்க நம்மளுக்கு அங்கே பரலோகராஜ்யத்தில் வர்ணிக்க பண்ணி கொண்டே இருக்கும். அங்கே ஆயத்தம் நம்மளுக்கு பட்டிருக்க வீடுகள் அது சுத்திகரித்து நம்ம எவ்வளவு சுத்திகரிக்கப்படுதோ, நம்ம இங்கே கற்களாக நாங்கள் கற்றுகள் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கோம். நம்ம சுத்தம் பண்ணி சொத்த பொன்னா புடம்பிட்டு கழுவுனா நம்மளுக்கு கிரீடத்தில் கற்கள் பதித்து கொண்டே இருக்கிறோம். நம்மளுக்கு கிரீடம் மாத்திரம் இல்லை, உங்களுக்கு எனக்கு கிரீடம் மாத்திரம் இல்லை, அந்த கிரீடத்தில் அநேக கற்கள் பதிக்கப்படும். நம்ம ஒரு முடிக்கு ஒரு கற்கள் பதிக்கப்படும். நம்ம இந்த பூலத்தில் முத்தா இருந்தா, இந்த பூலத்தில் கற்களா இருந்தா, அவருக்காக 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 அவருக்காக. ஆமென். நம்ம எப்படி இருக்கிறோம், அவர் சொல்லுகிறார், நான் சொல்லுவேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நீ போயிருந்தார். அவர் சொல்லுதார், இனிமே நான் என்ன செய்ய போறேன், வரப்போறேன். நீ உலகம் எங்கும் பிரசங்கம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா அன்பின் ஆவி இல்லைன்னா போகவே முடியாது. ஒரு போதகர் மரித்திருக்கிறாங்க, அது தெலுங்குல எனக்கு புரியல. ஆனால் அந்த போதகர் மனைவி சொல்லுவாங்க, அங்க கொலை செய்தவர்களை எதுவுமே சொல்லக்கூடாது, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. இந்த ஊழியத்தை நான் கட்டி எழுப்பணும். எவ்வளவு ஒரு அன்பு. என் கணவர் அவருடைய எடுத்துக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எப்படி ஜீவித்து கொண்டு இருக்கிறோம், வரப்போறான்னு சொல்லுது பெருசு இல்ல. அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம், பக்கத்து வீட்டுக்கு அன்பா இருக்கிறோமா, கணவனுக்கு அன்பா இருக்கிறோமா, மனைவிக்கு அன்பா இருக்கிறோமா, பிள்ளைகளுக்கு அன்பா இருக்கிறோமா. அல்லேலூயா. சோதரம். உலகத்தாரை மாதிரி நம்மளும் புலம்ப கூடாது, உலகத்தாரை போல நம்ம குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. குறை சொல்றது ஒரு ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆவிக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம், லெக்கை நோக்கி கொண்டு இருக்கிறோம், பரலோகத்தில் மகிமைப்பட ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த பூலகத்திலையும் அவருக்காக. அந்த 2வது 3வது வசனம் சொல்லுது, நான் அல்லேலூயா உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி. இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எனக்கு சந்தோஷம் வந்துச்சு. இயேசுவை எப்படி எழுதி இருக்கிறாங்க, அவங்க இருக்க இடத்துல நம்மளுக்கு ஒரு இடமா,
அல்லேலூயா. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. அவர் இருக்கிற இடத்திலே நம்ம இருக்கணும். நம்ம எப்படி வாழணும், நம்ம எப்படி ஓடணும்? அழிந்து போய் கொண்டிருக்க பொண்ணுக்கும் பொருளுக்காக அது வேண்டான்னு சொல்ல முடியும். தன்னாலே பரலோக ராஜ்யத்தை தேடும் பொழுது பூலோகத்தில் உள்ள ஆசீர்வாதம் எல்லாம் என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அவர் சொல்லுகிறார் 3வது வசனத்தில், நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். மறுபடியும் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன் சொல்லிட்டு போன தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை மறுபடியும் அல்லேலூயா வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அவர் சேர்த்து கொள்ளுகிற நேரம் அதான் அந்த பாட்டு பாடலங்களே ஒரு வார்த்தையா. அவர் நெஞ்சு அவர் நம்ம அவரோடு இருக்கும் பொழுது, அவரோடு இணையும் பொழுது, அவரோடு சஞ்சரிக்கும் பொழுது, அந்த உறவுகள் அதிகரிக்கும் பொழுது, அவர் மேல் அன்பு வைக்கும் பொழுது, அவர் மேல காத்திருக்கும் பொழுது, அந்த உறவுகளை பிறக்கும் வசனம். நீ எனக்காக தானே காத்திருக்கிறா. அல்லேலூயா. நம்ம சொன்னார், நான் உனக்காக ஆயத்தம் பண்ண ஒரு ஸ்தலத்தை போனார். சிலர் மறுபடியும் என்னிடத்தில் உன்னை வைப்பேன். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுதுலா, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் சேர்த்துக்கொள்ள ஆயத்தமா இருக்கு? 4வது வசனத்தை பாருங்க. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அல்லேலூயா. எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆண்டவரை தேடினா தான் பரலோகம் போகணும். நம்ம இதை விட்டால் தான் அவருடைய பிள்ளை. நம்ம இப்படி இருந்தால் தான் ஜீவிக்க முடியும். அல்லேலூயா. உலகம் வேற. அல்லேலூயா. வசனம் படிக்கிறவர்களுக்கு வசனம் புரியாமல் இருக்காது. வார்த்தை கேட்கிறவர்களுக்கு நம்ம படிப்பறி இல்லைன்னா ஒவ்வொரு கன்வென்ஷன் கூட்டத்திலே கொடுக்குற வார்த்தை. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம மனவாட்டியா இருக்கிறோமா, இல்ல அழிந்து வர ஆசிரத்துக்கு தொங்கி 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 அவரை ஆசிரியர் இந்த புலவத்துக்கு மனவாட்டியா இருந்து மறிக்க போகிறோமா? இந்த புலவத்துல ஆசீர்வாதம் தருவாரு. செய்தி கொடுக்கலாம், ஆராதனை பண்ணலாம், அவர் சுவிசேஷத்தை சொல்லலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், அற்புதம் நடக்கலாம், அதிசயம் நடக்கலாம். புலோகத்துல மனவாட்டிகள் என்ன செய்யும்? அழிந்து போகிறோம். நீங்களும் நானும் அப்படி இல்லை. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு மனவாட்டியா, அந்த பரமழைப்பின் பந்தை பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓட, அவருக்காக ஜீவிக்க. ஹல்லேலூயா. நம்ம எப்படி ஜீவிக்கிறோம்? ஹல்லேலூயா. பாருங்க, அந்த 6வது வசனம் சொல்லுது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதானிடத்தில் வரான். ஹல்லேலூயா. டைரக்டரா பரலோகத்துக்கு போயிட முடியுமா? எப்படி போக முடியும்? நம்ம நினைப்போம் கடைசியில் எப்படியும் படுக்க அன்னைக்கு சுத்திகரிச்சு அப்படி நினைச்சிடவே கூடாது. நேற்றை வச்சு எனக்கு இந்த பலவீனம், நான் நேற்று நைட்டு செவிச்சேன், ஆண்டவரே ஊழியம் நின்றுடக்கூடாது. அல்லேலூயா. ஏசப்பா இன்னும் என்ன செய்யணும்? கொஞ்சம் ஆயத்தமாக படுத்தணும். அல்லேலூயா. எப்போது மரணம்? எனக்கு அந்த பாட்டு வந்ததில் வச்சு கேள்விக்குறியாக நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. நெஞ்சே நெஞ்சே என் நெஞ்சிக்குள்ளே நீ இருக்கா, என் நேசருக்கா காத்திருக்கா. நம்ம எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? அதுக்காக பெட்டில் படுப்போம், 10 நாள் சுற்றி சோம்பலாம் படுப்பலாம், அன்னைக்கு பாவத்தை மன்னிச்சிருவாரு. ஒரு நொடிக்குள்ள நான் அந்த ஆராதனை வேலையில கூட, இந்த ஆராதனை முடிக்க முந்தி கூட என் தேவன் என்னை எடுத்துக்கொள்ளப்பட நேரம் இருக்கலாம். எப்படி சொல்ல முடியாது. ஆயத்தமாக கொண்டே இருக்கணும். அவர் சொல்லார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் இருக்க இடத்தில் நீங்கள் இருக்க உங்களை சேர்த்துக்கொள்ள நான் மறுபடியும் என்ன செய்வேன்? கூப்பிட வர. அப்படிதான் கூப்பிட்டு கொண்டே இருக்கார், அப்படிதான் கூட்டிக் கொண்டே இருக்கிறார். மகனே நீ ஆயத்தப்படு, மகனே மகளே நீ போய் சொல்லாதே, நீ பிறரை பேசாதே, நீ பக்கத்தை விட்டு பேசாத, நீ அடுத்தவங்களை குறை சொல்லாத, நீ ஆயத்தமாவு, நீ ஆயத்தமாவு. உன் கஷ்டமா என்கிட்ட புலம்பு, உன் பலவீனமா என்கிட்ட புலம்பு, உன்னை எல்லாரும் தூசிக்கிறவளா என்கிட்ட புலம்பு, உன்னை அவமானமா ஏசுறாங்களா என்கிட்ட புலம்பு. சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே, சுவாசம் உள்ள மனுஷங்கிட்டே போகாதே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாரையும் நம்ப கூடாது. பெத்த தாய்கிட்ட ஒரு போன்கால் பேச முடியல பிள்ளைகள். அப்படிப்பட்ட உலகத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். பெத்தெடுத்த தாய், ஒரு வசனம் ஒரு ஆயா போட்டு விட்டுருக்காங்க, அந்த பிள்ளையை பெற்றெடுக்க அந்த தாய் எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. அந்த வலியோட அந்த பிள்ளை கீழே விழும்பொழுது அந்த தாய் எவ்வளவு கண்ணீர் வடிச்சு அந்த பிள்ளை விழுந்திருக்கும். அந்த பிள்ளை கிட்ட இருந்து ஒரு போன் கால் வர முடியாத உலகம் ஓடி இருக்கு.
என் பிள்ளை ஒரு போன் பேச மாட்டேங்க. வாலிப நாட்களை எப்படி பேசுமா? வாலிப நாட்களை எப்படி நேசித்தா என்னைய? ஒரு போனுக்காக நான் ஏங்குறேனே. ஒவ்வொரு நாளும் பேசுன போல் கால் ஒரு வாரத்துக்கு 1 வரும், 15க்கு 1 வரும், மாதி மாசத்துல ஒரு கால் வரும், மாதி 6 மாசத்துக்கு ஒரு கால் வரும், மாறி ரூபா மட்டும் போட்டு விட்டா போதும். அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவரை மாத்திரம் நம்பணும். அவரை மாத்திரம் நான் என்னோடு சேர்த்து அவரை மாத்திரம் தான் நான் நம்பணும். அவர் சொன்னார், உங்களுக்காக ஒரு இடத்தை ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போயிரு. நான் மீண்டும் என்ன செய்கிறேன், வருகிறேன். அதற்கு நானே தான் வழி, சத்தியம், நான் ஜீவனமா இருக்கிறேன். என்னால் ஒருவனும் பிதாவிடத்தில் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அவர் வழியில போனாதான், அவர் சத்தியத்தில் நுழைஞ்சாதான் நம்மளால ஜீவிக்க முடியும். 10:9 பாருங்க. அதே யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை சொல்கிறது, நானே வாசல், என் வழியை ஒருவன் உற்பசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளம் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நானே வாசல். அவர் சொல்லிதாரு, நானே வாசல். அவரை வண்டிக் கொள்ளணும், அவர் தான் வாசல். அல்லேலூயா. ஒரு வீட்டுகளை பூட்டப்பட்டு இருக்குது, அந்த வீடு வாசல் திறந்து இருந்தாதான் அந்த வீட்டுகளை நம்ம பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. அந்த வீட்டுகளை பூட்டப்பட்டு இருந்தா எப்படி போக முடியும்? போக முடியாது. தட்டி பார்ப்போம், கதவை திறக்கலைனா கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன செய்வோம், ஒரு பூட்டப்படுது சாவி தொலைஞ்சா அதை உடைச்சு தான் எடுக்கிறோம், திறந்து தான் போக முடியும். அவர் சொல்லுதாரு, நானே வாசல், என் வழியாய் என் பாதி கைக்கொள், என் வசனத்தை உட்கொள், என்னை பின்தொடரு. நான் பரிசுத்தமாவனவன், நீனும் பரிசுத்தமாவு. நான் உண்மையா இருந்தது நீனும் உண்மையாயிரு. அதான் நானே வாசல். அவரை அண்டிக் கொள்ளணும். அதான் சங்கீதம் 2. நான் எடுத்த அதிகாரம் வேற, இந்த இடத்துல நிக்க சொல்லாண்டு. சங்கீதம் 2 வாசி. அல்லேலூயா. கடைசி வசனம், என்னை அண்டிக் கொண்டவர்கள் வாய்க்கேவா. நம்ம எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? அந்த வசனம் சொல்லுது, நானே வாசல், என் வழியாய் நீ நட. அப்ப அந்த வழிங்க சில எனக்கு ஒரு கேள்விக்குறி, அவர் வழியில நடக்கிறோமா? நம்ம அவர் வழியை விட்டு எப்படி? அதான் அவர் சொன்னதை போல, ஆராதித்ததை போல இருக்கும், தீர்க்க தரிசனம் சொன்னதே போல இருக்கும், செய்தி கொடுத்ததே போல இருக்கும். அல்லேலூயா. சுவிசேஷம் சொன்னதை போல இருக்கும். எதுன்னு தெரியாது, எது உண்மை, எது அவர் வருக, எது இந்த பூலகத்தின் ஒளியும், எது பரலோகத்தின் ஒளியும் என்று, எது பூலகத்தில் உள்ள மனவாட்டி, எது பரலோகத்தில் உள்ள மனவாட்டி என்று கேள்வி தெரியாது. நம்ம உணர்ந்து பார்க்கணும், நான் பரலோகத்துக்கு மனவாட்டியா இருக்கிறேனா, இல்லை இந்த பூலகத்தை அழிந்து பெற உலகத்துக்கு ஆசிரியத்துக்கு மாத்திரம் மனவாட்டியா இருந்து நான் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு இருக்கிறேனா, நான் ஆராதித்து கொண்டு இருக்கிறேனா? என்னுடைய ஆராதனை என் தீர்க்க தரிசனமா, என் சுவிசேஷம் சொல்லுதா, நான் பிறருக்கு ஜெபிக்கிறதா, என் குடும்பத்துக்கு ஜெபிக்கிறதா? என் உலோகத்து மனவாட்டியா இருந்தா எல்லாமே மேலே வராதுங்க. பரலோகத்துக்கு மனவாட்டியா இருக்கணும், பரலோகத்துக்கு மனவாட்டியா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. என் தேவனாய கர்த்தருடைய வார்த்தை. அவர் சொல்லுதார், உங்களை பார்த்து, நீ பரலோகத்துக்கு மனவாட்டியா இருப்பாயா? நீ பரலோகத்துக்கு விதைக்கிறது வருமா? நீ பூலோகத்திலிருந்து செபிக்கிறாயே, நீ அவருக்காக ஜீவிக்கிறாயே, உன் ஜீவனை காத்தனே, நீ உயிரோடு இருக்கிறாயே, நீ பரலோகத்துக்கு விதைத்து கொண்டு இருக்கிறாயா? நீ பரலோகத்துக்கு மனவாட்டியா இருக்கிறாயா? மனவாட்டி சபையில சுத்திகரித்து கொண்டு இருக்கிறாயா? ஓ, புடமிட்டு கொண்டு இருக்கிறாயா? மனுஷனுடைய முகத்தை பார்க்க கூடாது. மனுஷனுடைய முகத்தை பார்த்த நாட்களாம் போதும். மனுஷனுடைய முகத்தை பார்த்து சரி ஆமேன் ஆமேன்னு சொன்னது போதும். ஒரு அன்பு மகன் என்னோட சொன்னது உண்டு, மக்களை கவர்ந்து கொடுக்கிற செய்தியும் இருக்கும், சுத்திகரிக்கிற செய்தியும் இருக்கும். நீங்க சுத்திகரிக்கிற செய்தி கொடுக்கிறீங்களா? மனுஷரை கவருத செய்தியை கொடுக்கிறீங்களா? ஆசீர்வாதப்பட்ட செய்தியும் இருக்கும், பரலோகத்தை குறித்து உச்சரிக்க செய்தியும் இருக்கும். இல்லை ஆசீர்வாதம் நீங்க ஆசீர்வாதத்தையே கொடுத்து கொண்டு இருக்கிறீங்களா? மனவாட்டி சபைனா பரலோகத்தை உச்சரித்து கொண்டே இருக்கணும். ஆமென். என் மணவாளன் இயேசு ராஜாவே, நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தா நான் பார்க்கணுமே. நம்ம அப்படி ஓடிக்கொண்டு இருக்கணும். ஆமென். அதே இதில் பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம், அதே யோவான் எழுதுலாம், யோவான்ல 3ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம், இயேசு அவனுக்கு பிரேத்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால்
தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் நம்ம பிறக்கணும், மறுபடியும் பிறக்கணும். நம்ம பிறந்தோம், தாயின் வயிற்றிலே பிறந்தோம். அல்லேலூயா. ஆனால் மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார் பிறக்கணும். இயேசு அவனுக்கு பிரேத்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே சொல்கிறேன். அல்லேலூயா. அந்த 5வது வசனம் சொல்லுது, இயேசு பிரேத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன். நம்ம ஆவியில பிறந்திருக்கிறோமா? அல்லேலூயா. இயேசுவை சொல்றாங்க, ஜலத்தினாலும் ஆவினாலும். ஜலனாலே ஞானஸ்தானத்தை குறித்து எடுக்கலாம், ஆனா ஜலத்தினாலும் ஆவினாலும் நம்ம பிறக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆவியில களி குறிந்து நம்ம பிறந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஆவியில ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகாலையில செபிக்கும் பொழுது கூட ஆவியில நிரம்பி செபிக்கணும். மத்தியாலம் செபிக்கிறோமா? ஆவியில நிரம்பி செபிக்கணும். அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு செபிக்கணும். அன்னோ தினமும் நம்ம சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். அன்னோ தினமும் நம்ம கழுவி கொண்டே இருக்கணும். அன்னோ தினமும் நாவல உள்ள அபிஷேகம் கிரியை செய்கிறதா? என் நாவல உள்ள அபிஷேகம் கிரியை செய்கிறதா? என் கையில உள்ள அபிஷேகம் கிரியை செய்கிறதா? என் சிரசு மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் என் இருதயத்தில் கிரியை செய்கிறதா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை. இயேசு பிரேத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே சொல்கிறேன். அல்லேலூயா. ஜலத்தினாலும் மூங்கி ஞானஸ்தானம் கொடுத்து வெளியே வரோம். ஞானஸ்தானம் எப்படி கொடுத்து வரோம்? பழையதெல்லாம் ஒளிஞ்சிட்டு அடக்கம் பண்ணப்பட்டு முக்கி வெளியே வரும் பொழுது ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, நீ என்ன செய்வா? போன வாரம் நேற்றுக்கிழமை கூட தாயார் சொன்னாங்க, நீ அனுஷ்டானம் கொடுத்து வெளியே வந்தோடனே இனி நீ எதையாவது விற்கிறதுக்குள்ளே சாப்பிட்டா நாய் கைக்கு போட்டது தின்னு சமானி சொன்னா, அதனால இப்போ நான் என்ன செய்ய மாட்டேன், போகவே மாட்டேன். அல்லேலூயா. அப்போ பழையதெல்லாம் மூழ்கி வெளியே வரும் பொழுது நம்ம அடக்கம் பண்ணப்பட்டு ஒரு புதிய மனுஷனா வரோம். நம்ம புதிய மனுஷனா வந்து தான் பொய்ய சொல்றோம். அதுக்கு பிறகு தான் பாவம் செய்கிறோம். அன்னைக்கு ஊழியக்காரங்க கடமை மூழ்கி விட்டு வெளியே பழையதெல்லாம் ஒளிஞ்சி நீ புதிய மனுஷனா வெளியே வரா, புது மகளா வரான்னு தான் அவங்க கடமை. ஆனால் நம்ம அதை கடைப்பிடிக்கணும். கடைப்பிடித்தாதான் ஒரு செய்யும். அதான் இயேசு பிரேத்திரமாக ஒருவன் ஜலத்தினால் ஆவியில் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே அவர் சொல்றாரு. அவர் உடன்படிக்கை பண்ணி சொல்கிறாரு. அல்லேலூயா. நம்ம எப்படி ஜீவிக்கிறோம்? அல்லேலூயா. கொலைசேர் எடுங்க 2:12. கொலைசேர் படிக்கலாமே. 2:12. ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஞானஸ்தானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயல் மேலுள்ள விசுவாசத்தில் அவரோட எழுந்தருளுக்காகவும் இருக்கிறீர்கள். அப்போ நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுதே அந்த வசனம் சொல்லுது, அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும். அல்லேலூயா. நம்ம அடக்கம் பண்ண இந்த மூழ்கி தண்ணிகளை போகும் பொழுதே நம்மளை மறுபடியும் இந்த பாவத்திலிருந்து நம்ம பழையதுல இருந்து நம்ம முதலாம் எப்படி இருந்தோமோ அதெல்லாம் விட்டு தான் நம்ம புதிய மனுஷனா வரோம். அல்லேலூயா. அப்போ நான் சொல்லலை, அப்போ அந்த வசனம் தெளிப்பணி நம்ம அதில் இல்லை சில எழுதலை. அப்போ அது ஏன் தெளிக்கிறாங்கன்னா மனுஷன் மூஞ்சை பார்த்து. அல்லேலூயா. ஆனால் வசனம் அதில் தெளிக்க சொல்லலை. வசனம் என்ன சொல்லுது? ஞானஸ்தானத்தில் அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டுள்ளாக அதிலே அவர்களை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயல் மேலுள்ள விசுவாசத்திலே அவரோட எழுந்தருளுக்காகவும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பாருங்க, அப்ப ஞானஸ்தானங்கத்திலே அல்லேலூயா அந்த தெளிப்பதில் இல்லை. அல்லே ஆண்டவருடைய நாம மகிமை. உங்கள் பாவங்களினாலே உங்கள் மாம்ச விருந்தேசம் இல்லாமலே மரித்தவர்களாய் இருக்கிற உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரம எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. அப்போ நம்மளுக்கு மன்னிக்கிறார். அவர் மன்னித்து தான் என்ன செய்தாரு? நம்ம மனந்து செவி கொடுத்து அவருக்கு ஜீவிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட அதில் பாருங்க, அப்போஸ்தலர் 2:38 படிங்க. 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எப்போ வரத்தை நம்ம பெறுகிறோம்? அவருடைய வரத்தை எப்போ பெறுகிறோம்? அந்த வசனம் சொல்லுது, பேதுரு சொல்கிறார் மக்களுக்கு, அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி, ஒவ்வொருவரும் நம்ம மனம் திரும்பி தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஏதோ கடமைக்காக கொண்டு முக்கின மாதிரி இருக்கக்கூடாது. அதான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்க தர மாட்டேக்காருன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். இனிமே செவி கொடுத்து ஜெபிங்க. நம்ம சபை மக்கள் ஜெபிங்க, ஆண்டவரே இனிமே என்ன செய்ய, இனிமே வர மக்கள் ஆண்டவரை அறியாத மக்கள், தெரியாத மக்கள், ஆண்டவன் என்னன்னு தெரியாத மக்கள் இந்த தேசத்தில் எவ்வளதோ அழிந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. நீங்கள் அவர்களே தாங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் செவிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே இது மூலம் நடக்கும். ஆமென். அப்போ பேது அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி, அல்லேலூயா, ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவி வரத்தை பெறுவீர்கள். அப்போ எல்லாத்துக்கும் வரங்கள் கிரியை செய்யாது, எல்லாத்துக்கும் அபிஷேகம் இருக்கும், வல்லமை கிரியை செய்யாது. செஞ்சதை போல இருக்கும், அது பிரேக் வந்துடும். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் ஜெபிக்க முடியல, நம்ம ஜெபிப்போம் அற்புதம் நடக்க முடியுது, நம்ம செய்யும் அதிசயம் நடக்க முடியும். கரெக்டா இருந்தா என்ன செய்யும்? நடக்கும். நம்மளுக்குள்ள அபிஷேகம் ஊற்றப்படுது, வீண் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு மக்களை பற்றி சொல்லி மனம் திரும்ப, ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று நம்ம எப்படி ஜீவிக்கிறோம். அல்லேலூயா. மத்தேயு எடுங்க, அதில் 3:11 சொல்லிடுது, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ யோவான் சொல்றாங்க, அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே நம்மளுக்கு ஞானஸ்தானம் எப்படி செய்யிருக்கார்? மூழ்கி தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யோவான் கிட்ட போய் ஆண்டவர் சொல்றார், எனக்கு என்ன செய்ய? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் அதுக்கு பாத்திரன் இல்லை. அல்லேலூயா. ஆமாம். இப்போ கூட ஆண்டவர் வந்துட்டான்னு வைங்க, 2 கரத்தை விரித்து இந்த இடத்துல வந்துன்னு, அல்லேலூயா, நீங்களாம் மனவாட்டிகள், நீங்களாம் கரெக்டாக இருக்கிறீங்க, இந்த கிராமத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க, கொஞ்சோல கூட்டனாலும் பரிசுத்தமாக ஓடுதீங்கண்ணா. அல்லேலூயா. இதில் எத்தனை பேர் கைவிடப்படுவோம்? இதில் எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுவோம்? அல்லேலூயா. இது கடைசி காலம். எப்படி நம்ம நம்ப முடியாத காலத்தில் ஓடிக்கொண்டு இருக்கோம். வெளியே போறவர்கள் வீட்டுக்கு வர முடியல, ஊழியக்காரர்களே வர முடியல. அப்போ விசுவாசி எப்படி? அல்லேலூயா. அவர் சொல், மனம் திரும்பல் கேட்டு நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். நான் தெளிச்சு கொடுக்கணும் அதில் சொல்லலை யோவான். அல்லேலூயா. மூங்கி தான் கொடுக்கணும்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அசர்ஜ் மனம் திரும்புக்கென்று நான் ஜலத்தினால், மனம் திரும்புதலுக்கு என்று அவர் சொல்றாரு, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னில வல்லவராயிருப்பார். பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவினாலே அக்கினினால உங்களுக்கு என்ன செய்வாரு? ஞானஸ்தானம் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட 13வது வசனம் சொல்லுது, அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலியாவை யோர்தானுக்கு அருகே அவனிடத்திற்கு வந்தார். 14வது வசனம், யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். ஹல்லேலூயா. நீர் என்னிடத்தில் வரலாமா? இந்த வசனம் தியானிக்க நான் தகுதியானு கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. இந்த கடைசியில் அந்த 15க்கு பிறகு அந்த வசனம்லாம் நாங்கள் வாசிக்கல. ஆண்டவரே, இந்த வசனம் நான் தியானிக்க நான் தகுதியா? நான் இது தகுதியா? அவர் ஞானஸ்தானம், ஆண்டவர் ஞானஸ்தானம் கொடுத்ததை பற்றி இதில் எழுதியிருக்குது. வானம் திறக்கப்பட்டது, பிராபோல் இறங்கி இருக்கிறார், சத்தம் கேட்கிறது. இதை வாசிக்கிற நம்ம தகுதியா? அல்லேலூயா. சோதரம். யோவான் அவருக்கு தடை பண்ணுகிறார். யோவான் செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னையாலே வரலாமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனுக்கு பிரேத்திரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்ற நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். அல்லேலூயா. அப்போ அவரே ஆண்டவர் மூழ்கி ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சபைக்கு செவிங்க, அநேக மக்கள் இந்த கிராமத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் கொடுக்க ஆண்டவர் தரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட
கர்த்தருடைய நாமம் உயர அச்செவிங்க. நீங்க செவித்தவர்கள் பாக்கியவான்கள். இயேசுவனுக்கு பிரயுத்தரமாக இப்பொழுது இடங்கொடு. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுக்கிறான் யோவான். அல்லேலூயா. 16வது வசனம் சொல்லுது, இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவாவியான புறவை போல இறங்கி நம்மில் வருகிறதே கண்டார். இந்த வசனத்தை கையை வச்சு வாசித்து பாருங்க, எவ்வளவு பிரச்சனை இறங்குது நீ பாருங்க. விசுவாசம். நான் ரூமுக்குள்ள செவிக்கும் பொழுது அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எனக்கு அவ்வளவு ஒரு வல்லமை எனக்கு இறங்குச்சு. நான் எப்படி ஞானஸ்தானம் கொடுத்தேன் ஆண்டவரே, நீர் இனி ஆவியில நிரப்பி ஞானஸ்தானம் கொடுத்தப்பட்டனா, இனி அக்கினினால நிரப்பி ஞானஸ்தானம் கொடுத்தனா, நான் எப்படி ஞானஸ்தானம் கொடுத்து வெளியே வந்தேன். எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சு. இதை தியானிக்க நான் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது நான் இப்படி ஒரு செய்தி தியானிப்பேன், நான் இப்படி உங்களுக்கு சொல்லுவேன், இது உலகம் இந்த வார்த்தை போகும் என்று நான் நினைக்கல. என் ஞானஸ்தானத்துக்கு அவ்வளவு ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. என் ஞானஸ்தானத்துக்கு அப்படி ஒரு பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனால் அந்த மத்தியிலே நான் கொடுத்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்ம எப்படி வார்த்தை பாருங்க. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்தில் கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவாவி பிராவை போல் இறங்கி தம்மில் வருகிறதை கண்டார். அல்லேலூயா. அவர் இப்பவும் அதை நீங்கள் உச்சரித்து வீட்டில் போய் நான் எப்படி ஞானஸ்தானம் கொடுத்தேனே, நீங்கள் வீட்டில் போய் தியானிச்சதே நீங்கள் செவிச்சு பாருங்க. ஆண்டவரே, எனக்கு நான் எப்படி ஞானஸ்தானம் கொடுத்து வெளியே வந்தேன்? இதை ஒரு கடமைக்காக நான் வந்தேனா? நான் உண்மையிலே நான் அப்படி வந்தேனா? அல்லேலூயா. சொல்லுதல்ல 15வது வசனத்துல, இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக இப்பொழுது இடம் கொடு, இப்ப எல்லா நீதி நிறைவேற்றுவது ஏற்றதா இருக்கு என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவாவி பிராவை போல் இறங்கி தமிழ் வருகிறதை கண்டார். அல்லேலூயா. அவர் சொல்லுவார்ல யோவான், நான் இப்படி கொடுக்கிறேன், இனி வரவரோ அக்கினினாலும் ஆவினாலும் உங்களை நினைச்சுவாரு ஞானஸ்தானம் கொடுப்பார் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட ஞானஸ்தானம் கொடுத்து நம்ம ஜீவித்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்மளை தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. திரான கூட்டத்தின் பார்க்க கூடாது, மனுஷன் முகத்தை பார்க்க கூடாது, என்னை பார்க்க கூடாது, அவரை நோக்கி பார்க்கணும். அவரை மாத்திரம் தான் பார்க்கணும். கடைசி காலம் அவர் முகத்தை பார்த்தாதான் நம்ம தப்ப முடியும், தப்ப முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்றைய வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பிரருவமாக ஆண்டவர் மேலே இறங்கினார். அல்லேலூயா. சத்தம் பரலத்திலிருந்து கேட்கிறது. ஆண்டவர் ஞானஸ்தானம் கொடுத்து வெளியே வரும் பொழுது, மூழ்கி அவர் ஞானஸ்தானம் கொடுத்து யோவான் மூலம் வெளியே வரும் பொழுது பரிசுத்த ஆவியான பிராவை போல இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் தொலிக்கிறது. அல்லேலூயா. எத்தனை நேரம் இதை நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நம்ம மகன் மனுஷன் முகத்தை பார்க்க, இன்று எனக்கு ஒரு அற்புதம் செய்வீரானே, நம்ம அவர்கிட்ட கேட்கிற பிள்ளைகளா இருக்கணும். 7வது வசனத்தில் 21வது வசனம் சொல்லுது 7. அதே மத்தேயு 7:21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனோ பரலோக ராஜ்யத்திலே செய்யாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. தெளிப்பு பரலோகம் போகாது, மூழ்கி எடுக்கணும். பரலோகத்துக்கு போன பிறகு நான் ஊழியம் செய்தனே, நான் செய்தி கொடுத்தேனே, நான் உண்மை ஆராதித்தேனே, நான் தீர்க்க தரிசனம் சொன்னானே, நான் தசமாகம் ஒவ்வொரு மாசமும் என் தேவனுக்கு கொண்டு பலிபீடத்தில் வைத்தனே, தசமாகம் போகாது, காணிக்கை போகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எப்படி ஜீவிக்கிறோம்? அல்லேலூயா. வசனம் சொல்லுது, பரலோகத்தில் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனோ ஊழியம் செய்யலாம், அவர் சித்த இல்லாத ஊழியத்துக்கு செய்து நம்ம பரலோகத்தில் போய் கணக்கு கேட்க முடியாது. சித்த இல்லாமல் செய்தா நம்மளுக்கு என்ன செய்யும்? பலவீனங்களும் போராட்டங்களும் கஷ்டங்களும் கண்ணீரும் வரமே தவிர நம்மளுக்கு ஒரு வெற்றி என்ன செய்யாது? வரவே வராது. ஊழியம் மாத்திரம் இல்லை, ஒரு பிள்ளை திருமண காரியமா, ஒரு கற்பத்தின் கனியா, அல்லேலூயா, ஏதா இருந்தாலும் அவர் சித்தத்தின்படி கேட்டு ஓடினாதான் அதில் ஒரு வெற்றி.
அவர் சொல்றாரா, நான் உதை அறியேன் என்ன சொல்றேன், சொல்லிடுவேன். 22வது வசனம் சொல்லுது, அந்த நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனை உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணுமே அல்லவா, உம்முடைய நாமத்தில் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அல்லேலூயா. 23வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவரு, ஒரு காலம் உங்களை அறியவில்லை. நம்மளுடைய செவம் எப்படி இருக்கிறது, நம்மளுடைய பிரயாசம் எப்படி இருக்கிறது, நம்முடைய காத்திருப்பு எப்படி இருக்கிறது, நம்ம எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் சொல்றாரு 23வது வசனத்துல, அப்பொழுது ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கிறக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். பரலோகத்துக்கு போகும் பொழுது கொஞ்ச நேரம் செவித்தாலும் எதற்காக செவிக்கிறோம், கொஞ்சோல் ஆண்டு காணிக்க கொடுத்தாலும் அதை எப்படி கொடுக்கிறோம், கொஞ்ச நேரம் அவரோட சஞ்சரித்தாலும் அது எப்படி அவரோட சஞ்சரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீண்ட ஜெபம் நிறைய காணிக்காண்டு கொடுக்கும், அப்படிலாம் இல்லவே இல்லை. அவருடைய நாம மகிமைப்பட அவர் அன்பு, அவர் மேல அன்பு எப்படி வச்சிருக்கிறோம். அவர் சொன்னாரே, நான் உன் மேல் அன்பா இருக்கிறேன், நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா. அவர் தாழ்மையா இருக்கிறார், நம்ம தாழ்மையா இருக்கிறோமா. அல்லேலூயா. சோதரன் நம்ம எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆமேன். அதே மத்தேயு 18:3-4 படிச்சு பாருங்க. 3வது வசனம், நீங்க மனம் திரும்பி பிள்ளைக்கு போல் ஆகாவிட்டார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பீர்கள் மற்றென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இருதயம் அப்படி அவர் எதிர்பார்க்கிறார், ஒரு சிறு பிள்ளை இருதயத்தை போல பார்க்கிறார். அல்லேலூயா. ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னில் தாழ்த்துறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பானா. அவர் தாழ்மை பார்க்கிறார். அல்லேலூயா. அற்புதம் நடந்த உடனே யான் ஜெபத்தில் அற்புதம், யான் ஜெபம், அவர் அதை பார்க்கல, தாழ்மை பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம எப்படி தாழ்மிக்கிறோம், அப்பாட்ட ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன்ப்பா, ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன் ராஜா. நானும் சிறு பிள்ளை போல, அவர் சொன்னார் அல்லவா, சிறு பிள்ளை போல தாழ்த்தி எனக்கு தாழ்மை தாரும் ஆண்டவரே, எனக்கு தாழ்மை தாரும் ஆண்டவரே, உங்க அன்பை தாரும் ஆண்டவரே. நானும் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன் ஆண்டவரே. நீர் என்னை ஆண்டவரே, நான் அபிஷேகம் பண்ணி வெளியே வந்தானா, நான் ஞானஸ்தானம் கொடுத்து வெளியே வரும் பொழுது அல்லேலூயா, என் பரிசுத்த ஆவியானவர் என் நாவில் உள்ள அபிஷேகம் கிரியை செய்யணுமே, என் கையில் உள்ள அபிஷேகம் கிரியை செய்யணுமே, என் இருத்துல என் ஆண்டவர் இருக்கிறீர். அல்லேலூயா. ஒரு பிசாசு வந்துச்சுன்னா அதை நாம சொல்லணும், ஏசி நாமத்தினால பிசாசே நீ வெளியே போங்கச்சுல. உங்க நாள் உள்ள அபிஷேகம் கிரியை செய்கிறதா. நம்ம மூலிகை ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வந்திருக்கிறோம், அவருக்காக தேசத்துக்காக செபிக்கிறோம், ஊழியத்துக்காக செபிக்கிறோம். நான் அவருடைய பிள்ளை, நான் மனம் திரும்பி இருக்கிறேன், நான் அவருடைய பிள்ளை. அல்லேலூயா. நாவுல தான் வச்சிருக்காரு ஆண்டவர் அதிகாரத்தை. நம்ம நாவுனால நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன், குறையில்லை குறையில்லைன்னு ஒவ்வொரு நாளும் சொல்லி பாருங்க, குறைவே இருக்காது. அது இல்லைன்னா வெறும் பாத்திரமா இருந்தாலும் என்னை நிரப்பிட்டார் 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 நிரப்பிட்டாருன்னா நிரம்பிடும். அல்லேலூயா. அந்த ஆவி விசுவாசம் இல்லாம நாவு, நம்ம நாவுல அதிகாரம் இருக்குங்க, நாவுல அபிஷேகம் இருக்குது. நம்ம நாவுல அபிஷேகத்தை வச்சிருக்கிறார், நம்ம நாவுல அபிஷேகத்தை வச்சிருக்கிறார், இந்த கையில அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். இந்த கையில உள்ள அபிஷேகம் ஏன் கிரியை செய்ய முடியல, இந்த நாவில் உள்ள அபிஷேகம் ஏன் கிரியை செய்ய முடியல. இந்த இருதயத்தில் அவர் ஆலயமா வச்சிருக்கிறோமா, இந்த இருதயமான ஆலயத்துல வச்சிருக்கிறோமா. கோபம் அல்லேலூயா. சோதரம் நம்மளை அறியாம என்ன செய்யுது, கோபம். அது யாரு, ஒரு ஆவி. பொய் சொல்றது யாரு, அது ஒரு ஆவி. பெருமையில பேசுறது ஒரு ஆவி. நம்மளை அறியாம பெருமை வரும், பெருமை. அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா, ஏசப்பா நான் பொய் சொல்லக்கூடாது, ஒப்பு கொடுங்க. இந்த ஒரு ஆசிரியத்தோட கடந்து போறீங்க, பெருமை வரக்கூடாது. அப்பா சோதரம் ஏசப்பா சொல்றாங்க, தாயும் தந்தை உன்னை கைவிட்டாலும், உன் பிள்ளைகள் உன்னை கைவிடலாம், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நிம்மதி இல்லாம வந்திருக்க அன்பு மகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ என்னை அண்டிக்கொள், உன் தேவையை நாளோ சந்திப்பேன். நீ என்னை மாத்திரம் கூப்பிடு,
புறம் கூறதை விடு, குறை சொல்லதை விடு, உன் பிள்ளைகளை குறை சொல்லதை விடு, உன் கணவரை குறை சொல்லதை விடு. உன் தேவையை நான் சந்திப்பேன். நீ கூப்பிட்டு கொண்டே இரு. உன் நாவை கூட அப்பாவுக்கு, உன் நாவை அப்பாவுக்கு கூட. எசப சொல்றாங்க, உன் நாவை எனக்கு தா. உன் துதிக்கிற நாவு சபிக்க கூடாது, உன் துதிக்கிற நாவு குறை சொல்லக்கூடாது. உன் துதிக்க நாவு, அந்த நாவல உனக்கு அதிகாரத்தை வைக்க போகிறேன். உன் நாவல அதிகாரத்தை வைக்க போறேன். நீ செவிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும், நீ செவிக்கும் பொழுது அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. என் வீட்டுக்குள்ள நடந்தாதனே அதுல ஒரு சாட்சி உண்டு. என் முத என் வீட்டுக்குள்ள செய்யணும் ஆண்டவரே. அல்லேலூயா. என் கோபம் இன்னையோட வெளியேறணும். என்னை அறியாம வருதே கோபம், அந்த கோபத்தின் ஆவி இன்னைக்கு வெளியேறணும். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருக்கும் அற்புதம் நடக்க போகிறது. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருத்துக்கும் அற்புதம் நடக்க போகிறது. இன்னையில இருந்து நான் தாழ்மைதான். உம்மை போல சொன்னாரே சிலுவையில அறியும் பொழுதும், அல்லேலூயா, பிதாவே இவர்களை மன்னியும், பிதாவே இவர்களை மன்னியும். 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அல்லவா? தாழ்மை, தாழ்மை. யாரெல்லாம் உடன்படிக்கை பண்ணுதா, யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறா, இன்றே அற்புதம். இப்பமே நாளைக்கு இல்லங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அற்புதம் வேணுமா? இப்பொழுது உங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு அதிசயம் வேணுமா? ஒப்பு கொடுங்க. நான் போய் சொல்லவே மாட்டேன், நான் பெருமையா பேச மாட்டேன். நானா பேசுறேன், எனக்குள்ள என்னை அறியாம அது அழியணும். என்னை அறியாம தோன்றுத கோபத்தை உருவாக்குற ஆவி அழியணும். கோபம் என் ஆண்டவருக்கு அருவருப்பு. கோபம், கோபம். அல்லேலூயா. அன்புல கொண்டு வரலாம், அதிகாரத்துல கொண்டு வர முடியாது. அதிகாரத்துல யாரையும் கொண்டு வர முடியாது. அன்புல கொண்டு வரலாம், முழங்காலை முட்டைக்கு கொண்டு வரலாம், ஜெபத்தினால கொண்டு வரலாம். அதிகாரத்தோட கொண்டு வர முடியாது, சண்டை விட்டு கொண்டு வர முடியாது. இன்றே ஒரு அற்புதம், இன்றே ஒரு அற்புதம். இப்பமே எனக்கு செய்திருங்கப்பா. உங்க தாழ்மை தந்துருங்க ஆண்டவரே. நானும் உம்பே போலதானே நான் மூழ்கி வெளியே வந்தேன். எனக்குள்ள இருக்கிற அபிஷேக கிரியை செய்ய முடியலையே, எனக்குள்ள அபிஷேக கிரியை செய்ய முடியலையே. செய்யணுமே ஆண்டவரே. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க அதிகாரம் கொடுக்க நீரே. கிரியை செய்யட்டும், கிரியை செய்யட்டும், கிரியை செய்யட்டும். ஒவ்வொருத்தருக்கு கையை செய்யட்டும். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன வசனத்தையும் இன்றே மனம் திரும்பினவர்களை, இன்று முதல் அது தொழிலா இருக்கலாம், அது படிப்பா இருக்கலாம், ஆள் விவசாயமா இருக்கலாம், மிருக ஜீவனா இருக்கலாம், திருமண தடையா இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம். இன்றே மனம் திரும்பி செவி கொடுத்தா, இன்றே இன்றே இன்று முதல், இன்று முதல் உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. கலங்காதே, கலங்காதே, உன் கண்ணீர் துடைத்திடுவேன். கலங்காதே, கலங்காதே, உன் கண்ணீர் துடைத்திடுவேன். உன் கண்ணீர் துடைத்திடுவேன். உன்னோடு நான் இருந்தேன், அதிசயம் காண செய்வேன். உன்னோடு நான் இருந்தேன், அதிசயம் காண செய்வேன். உனக்குள்ளே நான் இருந்தேன், ஒன்றுக்கும் மாற்றிடுவேன். உனக்குள்ளே நான் இருந்தேன், ஒன்றுக்கும் மாற்றிடுவேன். கலங்காதே, கலங்காதே, உன் கண்ணீர் துடைத்திடுவேன். உன் கண்ணீர் துடைத்திடுவேன். அவர் சொல்லாரு, உனக்குள்ள இருந்துதான், உன் நாவுல இருந்துதான் உன் துக்கம் மாறப்போகிறது. நான் உனக்குள்ள இருந்துதான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன். உன் நாவோட நாவாயிருந்து, உன் வார்த்தையோட வார்த்தையாயிருந்து உன் ஜனங்களுக்கு நான் அதிசயங்களை காண செய்வேன். உன் ஜனங்களுடைய துக்கத்தை மாற்றுவேன். இன்றே நீ மனம் திரும்பி செவி கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்தவர்கள் யாரும் வெறுமையா போகக்கூடாது. ஒவ்வொரு வீட்டுல பாடுகள், கஷ்டங்கள், கடன் தொல்லைகள் எல்லாம் இன்று மறைந்து போனதுக்காக நன்றி அப்பா. நீ வசனம் இருக்குது, நீ அநேக சாதி கடன் கொடுப்பாய், நீ அநேக சாதி கடன் கொடுப்பாய். நானே சொல்ல முடியுமா? உச்சந்தலையில கையை வச்சு நான் அநேக சாதி கடன் கொடுக்க பாத்திரமா? என் தேவனை மாற்ற வர கிருபைக்காக நன்றி. என்னை அநேக சாதிகளுக்கு
என்னை கடன் கொடுக்கிற பாத்திரமா மாற்ற போறதுக்காக நன்றி. ஆமென் ராஜா. வசனம் நிறைவேற போறதுக்காக நன்றி. கடன் தொல்லைகள் மாறுகிறதுக்காக நன்றி. பலவீனங்கள் மாறுறதுக்காக நன்றி. இந்த வருடம் முடியதுக்குள்ள உங்க கடன்கள் மாறுறதுக்காக நன்றி. வாசலை திறந்ததுக்காக நன்றி. உங்க நாவலோட அதிகாரம், ஓ அபிஷேகம், அந்த நாவலோட அபிஷேகம், உங்க சரசுல அபிஷேகம், அது விருதா போகாது, அது வடிந்து கொண்டு இருக்கிறது. அந்த நாவல ஓ சொல்லுத வார்த்தை அது கிரியை செய்கிறது, அது கிரியை செய்கிறது, அது கிரியை செய்கிறது. கையில உள்ள அபிஷேகம் கிரியை செய்கிறது, கையில உள்ள அபிஷேகம் கிரியை செய்கிறது. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாவல உள்ள அபிஷேகம் கிரியை செய்கிறது. நாவு எப்படி இருந்தா அது கிரியை செய்ய முடியும்? அவரை போல மாறணும், அவரை போல மாறணும், அவர் சாயலா மாறணும். நன்றி ஆண்டவரே. சாத்தான் வந்து களையை வதைக்காத அளவுக்கு கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக்கணும், ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக்கணும். தொழிலை ஆசீர்வதியும். பிள்ளைகள் படிக்கிற நாட்கள், இந்த நாட்களில் ஞானத்தை கொடுத்து எந்த பலவீனம் தொடாத அளவுக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா. பிள்ளைகள் மகிமைப்படுங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருல மகிமைப்பட்டதுக்காக நன்றி. ஆகாரத்தில் மகிமைப்படுங்கப்பா. ஆசீர்வதிங்க. மீதியான வேலையை அப்பாவுடைய கரத்தில் ஒப்புவிடு. ஒவ்வொரு பிரயாணத்தில் மகிமைப்படுங்க, எதிர்பார்ப்பில் மகிமைப்படுங்க ஆண்டவரே. நாவல சொல்ல சில என் வாயின் வார்த்தை பிறருடைய காயத்தை ஆற்றணி வசனம் இருக்கிறது. கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. நல்லதே செய்து அப்பா நற்கிரிகள் வெளிப்பட கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு மீதியான வேலையை அப்பாவுடைய கரத்தில் ஒப்புடுகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தமே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை இன்று முதல் உங்களை ஆசீர்வாதம் கை கொடுங்க பாப்போம். இன்று முதல் விசுவாசம் நாவல் உள்ளது அப்படியே கிரியை செய்யட்டு. இவ்வளவு நேரம் அபிஷேகம் பண்ணப்பட்டது அது வீண் போகாத கிரியை செய்யட்டு.